ஆக்ட்ரஸ் அனுகிரஹா வெர்சஸ் எருமசானி விஜயகுமார் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சண்டை தான் சமூக வலைதளத்துல எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஆக்ட்ரஸ் அனுகிரஹா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்ட ஒரு ரீல் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கான காரணம். இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, குளோபல் வில்லேஜ் ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கிற ரிசார்ட்ங்கிற சீரீஸ்க்காக இவங்கள லீட் ரோலுக்கு கூப்பிட்டிருந்தாங்க. முதல்ல ஒரு 3 to 4 ஆடிஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்கள லீட் ரோலா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணப்ப என்ன பண்ணாங்கன்னா, 1 இயருக்கு நீங்க வேற எந்த ப்ராஜெக்ட்ஸும் எடுக்க கூடாது, இதுல மட்டும் தான் நடிக்கணும்னு சொல்லி அக்ரிமெண்ட்டும் போட்டுட்டாங்க. அப்ப இந்த நிலைமையில ஆரம்பத்துல அவங்களுக்கு ஷூட்டிங் இருந்துச்சு. இப்ப கிட்டத்தட்ட ஜியோ ஹாட்ஸ்டார்ல அந்த சீரிஸ் வெளியாகி 25 எபிசோட்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஷூட் எதுவுமே இல்ல. அவங்களோட கேரக்டர் டெவலப் ஆகுற மாதிரி ஷூட் டேஸோ அதோட பேமெண்ட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஒரு 7 to 8 மந்த்ஸா அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்ததா தான் அந்த வீடியோல சொல்லியிருக்காங்க. அது எப்படி நமக்கு ஷூட் இல்லாம இருக்கும், நம்ம தானே லீட் ரோல் பண்றோம், அப்ப நமக்கு ஷூட் இருக்கணும், அதுக்கான பேமெண்ட் கிடைக்கணும்லன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸை கூப்பிடுறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரை கூப்பிடுறாங்க, டைரக்டரை கூப்பிடுறாங்க, கேஷியரை கூப்பிடுறாங்க. ஆனா யாருமே சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாம அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, நான் அக்கௌண்ட் கேஷியரை நான் கால் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் ஏன் வரல, ஏன் கட் பண்ணீங்க நான் கேட்கும்போது அவர் எதேதோ சொல்லிட்டு இருந்தார். கண்ணன் தான் இதோட கேஷியர், குளோபல் வில்லேஜஸோட கேஷியர். அவரை கிட்ட கால் பண்ணி நான் கேட்டப்போ இப்படி எதேதோ சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு வர வேண்டிய பேமெண்ட் வரல, நீங்கள் என்னோட ஃபினான்ஷியல் கண்டிஷன் ரொம்ப இது பிரச்சனையில் இருக்குது, உங்களால் எனக்கு ஒர்க் இல்லை, நீங்கள் ஷூட்டும் வைக்க மாட்டேங்கிற, ஷூட் இருந்தால் தான் நாங்கள் பேமெண்ட் கிடைக்கும், ஷூட்டே இல்லை ஆனால் 1 year அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஐ வாஸ் ஸ்டார்விங், ஐ டென்ட் ஈட் எனிதிங். நான் கால் பண்ணி நான் இவங்க கிட்ட கேட்டேன். அப்ப இவங்க எதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. விஜயகுமார் தான் இந்த ரோலுக்காக உங்களை கூப்பிட்டு அப்பாயிண்ட் பண்ணாங்க, அப்ப நீங்க அவங்கள தான் கேட்கணும், அவர் தான் இதுக்கான பதில் சொல்லணும்னு சொல்லி அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் விஜயகுமாரை கூப்பிடவே இல்லை. அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமானதுக்கு அப்புறம் ஃபிக்ஸ் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. அந்த சமயத்துல கூட அனுகிரஹா விஜயகுமாரை கால் பண்ணி பேசல, அவங்களோட ஃப்ரெண்ட் தான் விஜயகுமாரை கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த பேஜ் நடந்தது நைட் ஒரு 11:30 இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தா, இப்படி ஃபிக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, என்ன பண்றீங்க ப்ரொடக்ஷன். அவங்க சொல்றாங்க இவங்க ஒரு இது இல்லை, ப்ரொடக்ஷன் கிட்ட கேளுங்க, இவங்க இதுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் கால் எடுத்ததும் ஹீ டோல்ட் தட் ஷீ இஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட், ஃபிக்ஸ் வந்திருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன சொன்னாரு தெரியுமா, விஜயகுமார் என்ன சொன்னாரு தெரியுமா, அப்படியா அப்போ அவங்கள நடிக்க வேணாம்னே சொல்லிக்கோங்க, இனி வர வேணாம், இந்த வெப் சீரிஸ்ல நீங்க நடிக்காதீங்க அப்படி சொல்லிக்கோங்க. அந்த சமயத்துல விஜயகுமாருக்கு மலையாளம் தெரியாததுனால, அனுகிரஹாவோட ஃப்ரெண்டும் மலையாளி, இப்போ விஜயகுமாருக்கு மலையாளம் தெரியாததுனால அவரோட வைஃப் கிட்ட கால் கொடுத்தாங்க. அப்போ வைஃப் தான் அந்த கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட 1/2 hour அந்த கான்வர்சேஷன் போச்சுன்னு சொன்னாங்க. அந்த கான்வர்சேஷன்ல அனுகிரஹா சைட்ல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்காம ரொம்ப மோசமா கெட்ட வார்த்தை எல்லாம் நட்சத்திர திட்டிருக்காங்கன்னு சொல்லி தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வைரலா போய்கிட்டு இருக்கு. அதுக்கு ஹிஸ் வைஃப் வந்து எடுத்து, my friend doesn't know that much Tamil, so she is a Malayali I guess, and Nakshatra Murthy, she took the call and she spoke, and after that after a long conversation அந்த பொண்ணு வந்து அந்த Nakshatra Murthy she told this, கல்யாணம் பண்ணி கூட வெச்சுக்கோ, இல்லனா இது மூடிட்டு வந்து பண்ண சொல்லடா, she used this word. அது எப்படிங்க, அது ஒரு பொண்ணா எப்படி she can say this? இதுக்கு பதிலடியா நட்சத்திரம் அவங்களோட சமூக வலைதளத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது எப்படி அவங்களுக்கு காசு கிடைக்காததுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிளா இருப்போம், ஆமா நாங்க தான் அவங்களை அப்பாயிண்ட் பண்ணோம், விஜயகுமார் அந்த சீரீஸ்க்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்றாரு, அதே மாதிரி நடிக்கிறாரு, அவர் எப்படி காசு கொடுக்க முடியும், காசு ப்ரொடியூசர் தானே கொடுக்கணும், அப்ப நீங்க ப்ரொடியூசரை தானே கூப்பிட்டு கேட்கணும், எங்களை கூப்பிட்டு கேட்டா நாங்க எப்படி காசு கொடுக்க முடியுங்கிற மாதிரி இவங்க சைட்ல இருக்கிற நியாயம் இவங்க சொன்னாங்க. 11:30க்கு எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கத்திட்டு இருந்தான், அவ்வளோ ஷவுட் பண்ணி அவ்வளோ ரூடாக கத்திட்டு இருந்தான். எங்களுக்கு என்னன்னே புரியல. ஒரு 2 minutesக்கு அப்புறமா விஜய் வந்து ஃபோன் என்கிட்ட கொடுத்தாரு. பிகாஸ் விஜய் டசன்ட் நோ மலையாளி, அனுகிரஹாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மலையாளி, ஸோ எனக்கு மலையாளம் தெரியும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டாக்கிங் வித் ஹிம். அதுவுமே நான் ரொம்ப பொறுமையாக ரொம்ப பேஷண்ட்டாக நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் இந்த சுச்சுவேஷனை. நான் வந்து நீங்கள் எதுக்காக இப்போ கால் பண்ணீங்க, எதுக்காக நீங்கள் ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்படி அப்படின்னு கேட்குறப்போ ஹீ செட் எங்களுக்கு காசு வேணும். அப்போ நான் வந்து கேட்டேன், நாங்கள் ஏன் உங்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்கள் ப்ரொடியூசர்லையே. ஸோ இப்போ என்னன்னா, விஜய் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இந்த சீரீஸில் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ பேசிக்லி காசு வந்து நாங்களோ ஸ்கிரிப்ட் ரைட்டரோ வந்து கொடுக்க போகிறதில்ல, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் காசு கொடுக்கணும். ஸோ எதனால அனுகிரஹா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை வச்சு பேசணும். அண்ட் அந்த 11:30க்கு நாங்கள் வந்து அவ்வளோ ஷவுட் பண்ணி அவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், நாங்கள் வந்து எங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸில் இருக்கோம், ஸோ இப்போ எங்களால் பேச முடியாது, நாளைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 17 minutes நான் என்னோட ஃப்ரெண்டு அப்புறம் விஜய் மாற்றி வி வர் டெல்லிங் ஹிம்.
ஆனால் அவங்க சுத்தமாக கேட்கல. டாப் ஆஃப் த வாய்ஸில் ஹி வாஸ் ஷவுட்டிங். ஹீ இஸ் நோ ஒன் டு ஷவுட் அட் அஸ்ல. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம்? நாங்கள் எதுக்கு அவருக்கு காசு கொடுக்கணும்? நாங்கள் எதுக்கு அனுகிரகா காசு கொடுக்கணும்? நாங்கள் ப்ரொடியூசர் இல்லையே. அதுவுமே இவ்வளோ அன்டைமுக்கு நாங்கள் இத்தனை முறை நாங்கள் சொல்லியும் அவர் ஃபோன் வைக்காம மாற்றி கத்திட்டே இருந்தாங்க. ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அப்புறமா ஹீ ஸ்டார்டட் யூசிங் அப்யூசிவ் வேர்ட்ஸ். இந்த சோ கால் அனுகிரகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வந்து ப்ரூஃப் இருக்கு அதெல்லாம். அப்போ இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ப்ரீ பிளான்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ப்ரூஃப் வச்சு ஒருத்தவங்க இதுதான் பேச போறாங்க, அதனால நம்மள எந்த அளவுக்கு நம்ம அவங்கள ட்ரிகர் பண்ணி நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் எங்கள்கிட்ட ப்ரூஃப் இல்லை. நாங்கள் ரேண்டமாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்கன்னு நாங்கள் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பித்தோம். ஸோ இன்னொருத்தவங்களை வச்சு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் நாங்கள் சீப் திங்ஸ்லாம் நாங்கள் பண்ணலை. ஸோ அனுகிரகா நீங்கள் ஆல்ரெடி இதை ப்ரீ பிளான் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் என்னோட கொஸ்டினே. இன்னொன்று, நான் கெட்ட வார்த்தையிலலாம் பேசினேன்னு சொல்லி தானே அவங்க ரீல்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்ப கோவமாக பேசியிருந்தாங்க. ஆமாம், நான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணேன் தான். நைட்டு 11:30க்கு யாரோ ஒருத்தர் வந்து நாங்கள் பர்சனல் ஸ்பேஸில் இருக்கிறப்போ என்னென்னமோ பேசினா எங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். ஆனால் எந்த ஒரு பேஸுமே இல்லாமல் தான் அனுகிரகாவோட பாய் ஃப்ரெண்ட் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கோவம் வந்துச்சு, அதனால தான் ரியாக்ட் பண்ணோம். இதுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அவங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை தான் போய் கேட்கணும். அவங்களுக்கு ஏன் ஷூட் இல்லை, அவங்களுக்கு ஏன் காசு வரலங்கிறது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் போய் கேட்கணும்னு சொல்லி அவங்க சைட்ல இருந்து பதில் கொடுத்தாங்க. ஆனா இந்த இடத்துல நக்ஷத்ரா தான் பதில் கொடுத்திருந்தாங்க. விஜயகுமார் எங்கேயுமே பேசல. இப்போ இவங்களோட சைடு முடிஞ்சிருச்சா? அடுத்து இதுக்கு பதிலடியா அனுகிரகா திருப்பியும் அவங்களோட சமூக வலைத்தளத்துல ஒரு ரீல் போட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் எல்லாரையுமே கூப்பிட்டேன், ப்ரொடக்ஷன் ஹவுஸை கூப்பிட்டேன், கேஷியரை கூப்பிட்டேன், நான் முதல்ல விஜயகுமாரை கூப்பிடல, நான் இவங்கள தான் முதல்ல கூப்பிட்டேன். இவங்க எல்லாரும் தான் என்ன விஜயகுமாரை கூப்பிட சொல்றாங்க. எல்லாருமே ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்க விஜயகுமார் கிட்ட கேட்டுக்கோங்க, அவங்க தான் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட்ல உங்களோட ரோல் எழுதாதனால தான் உங்களுக்கு ஷூட் இல்லை. அப்ப நீங்க யாரை கேட்கணும்? விஜயகுமாரை தான் கேட்கணும். உங்களுக்கு ஏன் ஷூட் இல்லைன்னு நீங்க அவரை தான் கேட்கணும். உங்களுக்கு ஷூட் இருந்தா தானே அதுக்கான காசு வரும். அப்ப ஸ்கிரிப்ட்ல உங்களோட ரோல் இல்லாதது எங்க பிரச்சனை கிடையாதுல்ல. அப்ப நீங்க விஜயகுமாரை தானே கூப்பிட்டு கேட்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அனுகிரகா விஜயகுமாரை கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும்? என்னால விஜயகுமாரை கூப்பிட்டு பேச தானே முடியும். அந்த இடத்துல அவர் நல்லா பேசி இருக்கலாம்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்னு சொல்லி அவங்களோட ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க. அனுகிரகா ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ பார்த்தாலும் செகண்ட் போட்ட வீடியோ பார்த்தாலும் அவங்க எவ்வளவு ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணீங்க, நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ண. அப்போ உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஏன் இது பண விஷயமா வந்து இப்படி ஏன் என்கிட்ட பேசுற? பண விஷயமா லுக், எனக்கு உன்னோட பணமும் எதுவும் வேணாம். நான் நேற்று ஏன் கால் பண்ணேன்னா, நான் ஒர்க் பண்ண பணம் ஏன் எனக்கு கிடைக்கல அது கால் பண்ணி நான் கேட்டேன் கேஷியர். அப்போ கேஷியர் தான் கேஷியர் அது இது ஏதோ சொன்னார். பிரவீன் சார் வந்து நான் வந்து அன்னைக்கு பிரவீன் பேனட்ட பேசினப்போ விஜயகுமார் தான் ரீசன் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன் ஐ டாக் டு யூ. அண்ட் நீ கொடுக்கறது எனக்கு பிச்சை இல்லை. நான் வந்து இப்போ நான் நடிக்கிறேன்னா அது என்னோட டேலண்ட், என்னோட ஸ்கில். நீ எனக்கு கொடுக்குற பிச்சை இல்ல. இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, என்ன மாதிரி நிறைய பெண்கள் குளோபல் வில்லேஜ் ப்ரொடக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நான் வெளியே வந்து பேசலன்னா யாருமே பேச மாட்டாங்க, இந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே தெரியாது. நான் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து கேரளா ஒரு கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு. இங்க நான் கஷ்டப்பட்டு சர்வைவ் பண்ணி வந்திருக்கேன். இந்த இடத்துல நான் இந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்றேன்னா எனக்கு சோஷியல் மீடியா தான் இது வெளியே சொல்ல ஒரே ஒரு ஸ்பேஸ். அதனால தான் இந்த விஷயம்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லி அவங்களோட ஸ்பீச்சை முடிச்சிருந்தாங்க. இந்த வீடியோல இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இமோஷனலாக ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்தேன், யாருக்குமே அது தெரியாது. எனக்கு ஃபிக்ஸ் வந்து நான் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா அடுத்த நிமிஷம் நான் சூசைட் தான் பண்ணியிருப்பேன். அதுதான் என்னோட நிலைமையாக இருந்துச்சு. என்கிட்ட காசு இல்லை, சாப்பிட கூட காசு இல்லை. அந்த நிலைமையில இருக்கும்போது தான் நான் இவங்களெல்லாம் கால் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சும்மாலாம் காசு கேட்கல, நான் ஒர்க் பண்ணதுக்கு தான் காசு கேட்குறேன். 1 year அக்ரிமெண்ட் போட்டிருந்தீங்கல்ல, அப்போ எனக்கு ஷூட் வேணும்ல, 1 to 15 daysக்கு ஷூட் இருக்குன்னா அதுக்கான காசு எனக்கு கிடைக்கணும்ல. இது எதுவுமே நடக்காதப்போ நான் என்ன பண்ணுவேன்? நான் கால் பண்ணி கேட்க தானே செய்வேன். என்னோட நிலைமை ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கு, அது நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அவங்க பேசியிருந்தாங்க. அனுகிரகா மாதிரியே நிறைய பெண்களோட கதையை நம்ம கேட்டிருப்போம். இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து எப்படி சர்வை பண்ணணும்னு தெரியாம ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிற நிறைய பெண்களை நம்ம பார்த்திருப்போம். அனுகிரகா அவங்களோட சமூக வலைத்தளத்துல இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டா கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதுல முக்கியமா 96ல நடிச்ச கௌரி கிருஷ்ணன் இருக்காங்கல்ல, அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் உன் கூட இருக்கேன், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் காசு தராதது உன்னோட பிரச்சனை கிடையாது, அவ சும்மாலாம் காசு கேட்கல, அவ ஃபேவராலாம் காசு கேட்கல, அவ வேலை பண்ணதுக்கு தான் காசு கேட்கறாங்க, நீங்க சீக்கிரமா அந்த காசை கொடுத்து தீர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே அந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல அவங்களோட சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல யார் பக்கம் நியாயங்கிறது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அனுகிரகா இதுக்கப்புறம் ஏதாச்சும் போஸ்ட் போட்டாலோ, இல்லைனா விஜயகுமார் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணாலோ, இல்லைனா குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணாதான் இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்மளால சொல்ல முடியும்.